Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு silk saree-க்கு ஆரி embroidery blouse design எப்படி வர்க் பண்ணியிருக்கோம்னு தான் பார்க்க போறோம். இந்த டிசைன் பாத்தீங்கன்னா beginners கூட ஈஸியா வர்க் பண்ணலாம். நார்மல் chain stitch and beadwork தெரிஞ்சாலே இந்த blouse design உங்களால வர்க் பண்ண முடியும். beginnersக்கு யூஸ் ஆறது மாதிரி chain stitch and beadwork tutorial ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Sorry friends, இந்த blouse கொஞ்சம் அர்ஜென்ட் ஆர்டரா இருந்தனால ஆரி எம்ப்ராய்டரி போடுறது என்னால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இந்த வர்க் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்லீவ்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே செக் டிசைன் போட்டுருப்பேன். ஒரு பார்டர் மாதிரி ஒன்னு கொடுத்துட்டு அதுல நார்மல் செக் ஒரு 1.5 இன்ச் விட்த் வச்சு தான் நான் செக் போட்டுருப்பேன். blouse ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எனக்கு சாரிக்கு மேட்சா இருந்தது. சோ அதனால இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த blouse பாத்தீங்கன்னா நான் அதிகமா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணல. நார்மல் sugar beads அப்புறம் நம்பர் 4 ரவுண்ட் beads and குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளையண்ட் வந்து இந்த டிசைன் கொஞ்சம் சிம்பிளா நீட்டா இருக்கணும் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. சோ அவங்க விருப்பப்படியே தான் நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த செக்ட் டிசைனுமே பாத்தீங்கன்னா ஒரு கார்னர்ல மட்டும் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சிருப்போம். மற்ற 3 கார்னர்லயும் ரவுண்ட் பீட்ஸ் வச்சிருப்பேன். அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் நெக் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸோட எண்ட்ல வச்சிருந்தோம் இல்லையா, நார்மலா சுகர் பீட் ரவுண்ட் பீட் சுகர் பீட் அது மாதிரியே வச்சுட்டு ஸ்லீவ்ஸ்க்கு வச்ச மாதிரியே தான் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஸ்லீவ்ஸ்ல வந்துட்டு ஸ்டோன்ஸை சுற்றி நான் சுகர் பீட்ஸ் வச்சுருப்பேன். ஆனால் நெக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கர்வா வர்றது மாதிரி ஜரி த்ரெட்லேயே ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதோட எண்டு கார்னர் வரும் இல்லையா, அதில் ஒரு அரும்பு டிசைன் மாதிரி ஒரு ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சுருக்கேன். அது ஆல்டர்னேட்டிவாக வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த நெக்லைன் பார்த்தீங்கன்னா 2 லைன் ஜரி த்ரெட் அப்புறம் 2 லைன் பிங்க் கலர் சில்க் த்ரெட் வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துருப்பேன். இப்படி ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம நார்மல் த்ரெட் ஒர்க் போட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எண்டு வர பீட்ஸ் இருந்ததுன்னா அந்த சிங்கிள் ஃபுட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே பீட்ஸ் அடிபட்டு போகும். ஸோ அந்த ஒர்க்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணுறோம். இந்த பிளவுஸோட ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த சாரீ கூட அட்டாச் ஆகி வர பார்டரே தான் எடுத்திருந்தேன். ரொம்ப விட்டாக இருந்தது. அது தனி ஒரு பார்டராக தெரியலை. ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கோல்டு அண்டு க்ரீன் கலர் மிக்ஸ்டாகவே இருந்தது. ஸோ நான் அதையே யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா பேக்கோட நெக் அதே டிசைன் ஃப்ரண்டில் ஃபாலோ பண்ணுறது மாதிரியே தான் போட்டிருந்தேன். நீங்களுமே இந்த மாதிரி டபுள் கலர் சாரீ இருந்ததுன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை சிங்கிள் கலர் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட வெறும் செயின் ஸ்டிச் அண்ட் பீட் ஒர்க் வச்சு இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.